Daily. Taste the Daily. கொஞ்ச நேரத்துல இலக்கியா காணாம போனதால கௌதம் ரொம்பவே பதறி போயிட்டாரு. இலக்கியா வந்ததுக்கு அப்புறமா எங்க போன, என்ன வாங்க போன அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் தெரிய வருது இலக்கியா தன்னோட தாலி சரடை கழட்டி கயிறை போட்டிருக்காங்க கழுத்துல அப்படின்னு. இதை பார்த்த கௌதமுக்கு பயங்கரமான ஷாக்கு. தாலி சரடைங்க அப்படின்னு கேட்கும் போது இதை நான் விக்கலைங்க, அடமானம் தான் வச்சிருக்கேன், இப்போதைக்கு நம்மளோட செலவுகளை சமாளிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கௌதமுக்கு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறாங்க. அடுத்ததா வீட்டுக்கு குடி போலாம் அப்படிங்கிறதுக்காக வாடகைக்கு பார்த்த வீட்டுக்கு 2 பேருமே போறாங்க. ஹவுஸ் ஓனர் அங்க வந்து கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை எல்லாமே கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்னு வீட்டோட ரூல்ஸை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இலக்கியா அங்க இருக்க யாரோ ஒருத்தர்கிட்ட எதையோ ஒண்ணு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறாங்க. கழுத்துல இருந்த தாலி சரடைங்க விக்கலங்க, அடமானம் தான் வச்சிருக்கேன். உனக்கு யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? இது உங்களுக்கு, இது எனக்கு. சொன்ன மாதிரியே கரெக்டா வந்துட்ட. கரெக்டா வாடகையும் கரண்ட் சார்ஜும் கொடுத்துடணும். கவலைப்படாதீங்க, ரூம் எல்லாம் வாஸ்துபடி கரெக்டா தான் இருக்கும். வெயிலுக்கு நல்ல குளுகுளுன்னு இருக்கும், ஃபேனே போட வேணாம். மொட்டை மாடி ஸ்பேஸும் உங்களுக்கு தான், துணி காய போட்டுக்கலாம். என்ன இலக்கியா, வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, உனக்கு ஓகேவா? இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துப்போம் கௌதம். ஏமா உன் வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா இந்த வீடு. பிடிக்காம இருக்குமா? இந்த வீட்டுக்கு செம டிமாண்ட். உங்க வைஃப் காலையில வந்து சொல்லிட்டு போனதுனால யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கேன். ஓ, அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் விஷயம்லாம் அதான் காலையிலேயே சொன்னேனேமா. 7000 ரூபாய் வாடகை, அட்வான்ஸ் 70000 ரூபாய். வாடகை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்மா. ஏமா இவ்வளவு கம்மி வாடகைக்கு இந்த ஏரியால வீடே கிடையாது. இதே வீட்டுக்கு 8000 ரூபாய் தர ஒரு பார்ட்டி ரெடியா இருக்கு. ஆனா உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு அவங்களுக்கு விடலமா. மா இது ராசியான வீடுமா, குடி இருந்து பாருங்க, வாழ்க்கையில நல்லா வருவீங்க. சரிம்மா, எங்களுக்கு ஓகே தான். இலக்கியா, அட்வான்ஸ் கொடு. கௌதம், இந்தாங்க, உங்க கையாலே கொடுங்க. இல்ல, நீயே கொடு. நீங்க கொடுங்க. நீயே கொடு இலக்கியா. உங்க கையால கொடுங்க கௌதம். இல்ல இலக்கியா, இதுல என்ன போட்டி? 2 பேரும் சேர்ந்தே கொடுங்க. மாசம் 1ஆம் தேதி டான்னு வாடகை வந்துடணும். வீட்டுல கண்ட இடத்துல ஆணி அடிக்க கூடாது. கரண்ட் பில்லு யூனிட்டுக்கு 7 ரூபாய். தண்ணி பைப்புல அடிச்சுக்கணும். வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஓகே தானே? சரிங்கம்மா. சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. நன்றிங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? அது இனிமேதாமா தேடணும். என்னது, வேலை தேடணுமா? என்ன சொல்றீங்க? அப்புறம் எப்படி வாடகை கொடுப்பீங்க? ஐயோ, பயப்படாதீங்கம்மா, உங்களுக்கு வாடகை கரெக்ட் டேட்டுக்கு வந்துடும். பாத்துக்கங்க, நான் சத்தம் போடுற மாதிரி வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். புரிஞ்சுதா? கௌதம், இனிமே இது நம்ம வீடு, நமக்கான வீடு. எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல நிக்க தேவையில்லை, சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்க தேவையில்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு பயப்பட தேவையில்லை. இது நம்மளோட சின்ன மாளிகை. இது வெறும் ஒரு புள்ளிதான் கௌதம். இந்த புள்ளியில இருந்து நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சு வாடகை வீட்டுல இருந்து நம்ம சொந்த வீட்டுக்கு போகணும். நீங்க பிசினஸ்ல பெரிய ஆளாகணும். பழைய கௌதமா இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து நடக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.